Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அவுட்டிங் vlog தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெயின் ரூம். அதாவது ஒரு ரூமுக்குள்ள மழை, அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நானே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வந்து பாத்துர்க்கேன். சோ அத நான் உங்க கூட ஷேர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இங்க போனோன்னு பாத்தீங்கன்னா நாங்க டிக்கெட் வாங்கியாச்சு. எப்பயுமே இங்க டிக்கெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும், ரொம்ப டிமாண்ட். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு நாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கும். ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நமக்கு டைம் உள்ளே இருக்கிறதுக்கு, அந்த ரெயின் ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-15 போல் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக அங்கே இருக்கணும். நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டதுனால கொஞ்சம் நமக்கு கையில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணலாம், அவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக என் பையன் எங்களை அங்கே உட்கார வைக்க மாட்டான். ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அல் மஜாரா பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கு கூட இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அவனை அங்கேயும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் வேற எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு பேட்சாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 15 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டி சென்டர் நசேரியா. இது வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மெக்டோனல்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டோனல்ட்ஸ் வந்தோம். ஸோ அது வந்து அப்போதைக்கு தான் நியூவாக இருக்கா என்னன்னு தெரியல. நானும் அதான் ஃபஸ்ட் டைம் அங்கே விசிட் பண்ணேன். அப்போ தான் ஷாப்ஸ் எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ நிறைய ஷாப்ஸ் எல்லாம் அங்கே இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி மெக்டோனல் இந்த மாதிரி இது மட்டும் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு. ஸோ எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணோம். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அந்த மெக்கஃபே காஃபியும், நான் வந்து காஃபி லவர் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் டோனட்டும் சேர்ந்து 5 dirhams அப்படின்ட்டு ஆஃபரில் இருந்தது. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட் நக்கட்ஸ், எனக்கு நக்கட்ஸ்னால் அவ்வளோ உயிர். ஸோ அதுவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு வந்து கிட்ஸ் மீல் வாங்கினோம். கிட்ஸ் மீல் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு வாங்குறது அப்படின்னா அவருக்கு வந்து அதில் ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவர் வாங்குவார். ஆர்வமாக பிரிக்கிறாரு. பர்கர் திம்பாருலாம் நினைக்காதீங்க. அவர் ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான். நார்மலாக ஸ்நாக்ஸே சாப்பிட்றதே அவன் ரொம்ப ரேரு. ஹோம்மேட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடுவான். இதை தான் அவர் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. அதை தான் அந்த பர்கர்லையும் அதுதான் கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவரோட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் ஃப்ரைஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி எப்போயாவது சாப்பிட்றது தான். ஸோ அவரோட விளையாட்டு ஜாமான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரோபோ இருந்துச்சு. ஸோ அவர் அதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இது நார்மல் நக்கட் இல்லை, கொஞ்சம் ஸ்பைசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பைசி ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் எங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல. நார்மல் நக்கட்டே அதுக்கு நல்லா இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு காஃபியும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலும் பயங்கரமாக கசந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த கசப்பு போவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போயும் நான் நல்லா 3-4 பேக்கெட் சுகரையும் அள்ளி கொட்டிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமும் நிறைய வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கும் நான் ஊற்றி பார்த்துட்டேன். பட் அப்பயும் வந்து எனக்கு அந்த கசக்கிற ஒரு இது போகலை. ஸோ எனக்கு என்னடா அது காஃபி பிடிக்கும்னு வாங்கினா இது பிடிக்காமலே போயிடும் போல இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசாமல் இது வாங்காமல் கேப்பச்சினோ அந்த மாதிரி கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வெளியில் நான் இதுக்கு தான் நான் காஃபி அதிகமாக நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் சொதப்பிடும் இல்லையா. ஏன்னா சில இடத்துல காஃபி வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படிங்கிறதுனால நான் வெளியில் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தாச்சு.
சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பைசி நக்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இது பிடிக்கலாம். எனக்கு நார்மல் நக்கட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கேண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து மினி மெல்ஸ் ஐஸ்கிரீம். இங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குட்டி குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, சாக்லேட், வெனிலா எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும். அது வந்து அப்படியே ஐஸ்கிரீம் வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே விசிட்டிங்கில் 2013 வந்தப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அபுதாபி மெரினா மாலில் ட்ரை பண்ணேன். அது என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கார்ஃபோர் வந்தோம். லுலுவா கார்ஃபோரான்னு பார்த்தா எனக்கு லுலு தாங்க என்றைக்குமே பெஸ்ட்டு. எனக்கு என்னென்னே தெரியாது, எனக்கு லுலுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கார்ஃபோரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிக்காது. அங்கே உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு சரியாக இருக்காது. அதனால் சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம திருப்பி இங்கே வந்தாச்சு, ரெயின் ரூமுக்கே வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் உள்ள ஒரு ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. உட்காந்துறதுக்கு கட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் வால் இது. ஸோ இது எப்படி அப்படின்னா ஃபேக்ட்ரியிலே நம்மளுக்கு வந்து அங்கேருந்தே செஞ்சு இது ரெடிமேடாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். இது ஒரு நேச்சுரலாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக மால்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இது பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கூட கேஃப்டேரியா அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் அங்கே போய் பாருங்கள். ரேட் வந்து டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 25 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒர்த்தும் கூட. நான் உங்களுக்கு அதை வந்து லைவாக நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட நேச்சுரல் தான். அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸ் அழகாக குட்டி குட்டியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த ரூட்டெல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாட்னிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அங்கே வந்து லேப்லலாம் அழகாக டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். பாட்னி லேப் மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நேச்சுரல் இதை தொட்டு பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அந்த இடமும் அப்படி தான் இருந்தது. மலைக்குள்ளே போயிட்டு வந்தோன்னே, அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்தோன்னே பயங்கர ஹாப்பினஸாக இருந்தது. ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அந்த மலை சத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைல்டுஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்ப வந்து என்னென்னலாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மாதிரி எழுதியிருந்தாங்க. என்னென்னா ஹீல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து நீங்கள் அம்ப்ரெல்லாஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட அங்கே நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது இல்லையா? அதாவது அவங்களோட வந்து ஆடாலாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் நாங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டோம், விளாக்ஸ்லாம் போடலாமா அப்படின்னு. விளாக்ஸ் எல்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடு இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெயின் ரூம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு மோஷன் சென்சார் மூலியமாக நம்ம மேலே வந்து அந்த மலைத்துளி வந்து படாமல் அந்த நாசில் வந்து அந்த நேரத்தில் மட்டும் நம்ம பாடி மூமெண்ட்டை பொறுத்து அது ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கொடுத்துருந்தாங்க. லண்டன், நியூயார்க், ஷாங்காய், லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி நாட்டிலலாம் கூட இது இருக்குது, எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெயின் ரூம் போயிட்டுருக்கோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம். நான் அப்படியே எடுக்கிறேன். லைட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. வாவ், சூப்பர். இப்போ நம்ம அதில் போகலாம், ஆனால் நனையவே மாட்டோம். ஓகே, நம்ம இப்போ ரெயினில் தான் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? என் மேலே தண்ணி படவே இல்லை. ஏன்னா வந்து நனைஞ்சிருவானா?
டான்ஸ்லெஸ் சூப்பரா இருக்கு. தண்ணியே படலன்னு இல்லை, ஒண்ணுதான் படுது. ஆனா இவ்வளவு நம்ம நனையவே இல்லை. என் கைய பாருங்க, எதுவுமே நனையல. வாவ் சித்தி, ரெயின். அவர் பிடிக்கிறாரு, ஆனா அவரால் பிடிக்க முடியல. இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல போக கூடாதான், நவந்து போகணுமா. என்னையும் என் ஹபியையுமே வந்து நவந்து போக சொன்னாங்க. நம்ம ஒன்னா கை கோத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம மேல வந்து தண்ணி படுது. ஆக்சுவலா இப்ப பாருங்க, என் மேல தண்ணி சுத்தமா படல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் நனையவே இல்லை சுத்தமா. பாருங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தி கை காட்டு, சுத்தி கை காட்டு, கை காட்டு. இது ஆக்சுவலி என்னன்னா, ஒரு இடத்துல நின்னுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும், நம்ம மேல நனையாது. ஃபாஸ்டா நடக்க கூடாது, ரொம்ப மெதுவா நடக்கணும். ஏன்னா நான் நனைஞ்சிட்டேன், ஆக்சுவலா கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். ஏன்னா வந்து வேகமா ஓடலாம் கூடாது, மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சா நல்லா இருக்கும். அந்த மேலே உள்ளதான் நாசல். ஆக்சுவலி நம்ம போகும்போது அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஸ்டாப் ஆகிடும். ரெயின் உள்ள போகணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே உள்ளே போயிட்டு வந்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா நல்லா நனைஞ்சிருவோம். நனைகிறதும் ஒரு ஹாப்பி தான். மழையில் நனைகிறதுனா யாருக்கு தான் பிடிக்காது. இல்லை என் மேலே மழையே பட வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம மெதுவாக மூவ் பண்ணோம்னா நம்ம மேலே மழையே படாது. என் பையன் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணால் நீங்களும் உங்கள் கிட்ஸை இங்கே இருக்கிறவங்களும் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care. Bye.